ॐ श्रीशैलेशदयापात्रं दीपक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्नः कुलपतेर्वगुलाभिरामं श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सहस्र महदाप्य भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गं श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं रामानुजं कलिजितं मुनिमाश्रयामः பணவாள் அரவணை பள்ளி கொள்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குறுகை கதிபன் உரைத்ததுய்ய உணர்பாவின் உட்பொருள் ஒன்றும் அறியா உலகறிய மணவாளன் மாறன் மனமுரைத்தான் வன்முடும்பை வந்தே. நாயனார் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 177லேருந்து பார்ப்போம். இன்றைக்கி ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்கா 180 முடிஞ்ச பிறகு 180வது சூத்திரம் முடிஞ்ச பிறகு அதில் ஆன்று சம்சயம் அப்படிங்கிற குணம், ஆன்று சம்சயம் அப்படிங்கிற குணம் தான் அதில் பேசப்பட்டிருக்கு. அதை நம்ம விண்ணப்பம் பண்ணி முடித்த அப்புறம் ஸ்ரீனிவாசன் ராமானுஜதாசன் சுவாமி அவர் அவருடைய திவ்ய வாசம் இதில் திருந்தலூர் திவ்ய தேசத்தில் அங்கே இருக்க அந்த பரிமளரங்க பெருமான் பற்றி இந்த ஆன்று சம்சயம் குறித்து அவர் சில வார்த்தைகளை விண்ணப்பம் செய்வார். அதனால் நம்ம முதல்ல இதை முடிச்சுக்கலாம். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 177லேருந்து போய் 180 ஆனப்புறம் ஸ்ரீனிவாசன் சுவாமி விண்ணப்பம் பண்ணுவார். அதுதாங்க இப்போ பார்த்துக்கலாம். சூத்திரம் 177 என்ன சொல்கிறதுன்னா, போக்ய பாகத்வரை தெளிந்த சந்தைக்கு முன்னில் மூன்றிலும் பிரகடனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போக்ய பாகத்வரைனது அது ஒரு உண்மையான ஒரு அழகான ஒரு சூத்திரம். என்னென்னா, இப்போ ஒருத்தருக்கு ரொம்ப பசி, சொல்ல முடியாத அளவுக்கு பசி இருக்கும்போது என்னென்னா, சரி சமையலறையில் சமைச்சிட்ருக்காங்க, நல்ல தாளிக்கிற மனம் எல்லாமே நல்லா வருது, ஆயிடுச்சு கொஞ்சம் நேரத்தில் ஆகிடும் நினச்சிட்டே இருக்காரு. படுத்துட்ருக்காரு. ஹாலில் ஒரு ஊஞ்சலில் படுத்துக்கிறாருன்னு வச்சுக்கலாமே. படுத்துட்ருக்காரு. சரி ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, இன்னும் கூப்பிடவே இல்லை, சாப்பாடு ரெடி வாங்கன்னு சொல்லலை. அதனால் என்ன பண்ணிக்கிறாருன்னா, அந்த துவரையால், ஐயோ சாப்பிட்ணுங்கிற அந்த ஆசையால், அந்த பசியால் எழுந்து உட்காந்துக்கிறாரு. சேரில் உட்காந்துக்கிறாரு. உட்காந்து ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு கூப்பிட வரல. அவர் என்ன பண்ணார், போய் சமையல் கட்டு பக்கத்துலேயே நின்றுறாரு. அங்கேயே நின்றுட்டு எனக்கு சீக்கிரமாக ஏதாச்சும் கொடுங்க, ரொம்ப பசிக்குதுன்ட்டு. அதுதான் அந்த துவரை, போக பாகத்வரை, சாப்பிடணுங்கிற ஆசை. இங்கே பெருமாளுக்கு அப்படி துவரை என்னென்னா, நம்மாழ்வாரை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த துவரை. அதாவது அவருடைய பக்தி பரபக்தி, பரஜான, பரமபக்தி அப்படிங்கிற அளவுக்கு அதை நல்லா கனியணும். அதுக்கப்புறம் தான் அவர் நம்மாழ்வாரை அவர் முழுவதுமாக அவர் அனுபவிக்க முடியும். ஸோ அந்த துவரை எம்பெருமானுக்கு, அந்த துவரை என்னன்னாக்கா போக பாகத்வரை, நம்மாழ்வாரை முழுவதுமாக அவருடைய அந்த பரமபக்தி தலையெடுத்த நிலையை அனுபவிக்க வேண்டும். அந்த வரைக்கும் பக்குவம் ஆகணும். இல்லை இப்போ சாதாரணமாக ஒரு சாப்பாடே சமைக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ கஷ்டமாகுதுனாக்கா, ஒரு ஜீவாத்மா எவ்வளோ தாண்டி பரபக்தி, பரஜான, பரமபக்தி வரைக்கும் வந்தால் தான் எம்பெருமானுக்கு அது போக்கியமாக இருக்கும். அது வரைக்கும் அவன் வெயிட் பண்ணி தான் ஆகணும், நிதானமாக இருந்து தான் ஆகணும். ஆனால் நம்மாழ்வாருக்கு இன்னும் அந்த நிலை வரலை அப்படிங்கிறதுக்காக இவருடைய துவரை.
இந்த துவரை வந்து இப்போ எப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா, படுத்திருந்தார், உட்காந்துருந்தார், எழுந்து நின்றுட்டாருன்னு சொல்கிற மாதிரி இதே பார்த்தீங்கன்னா திருப்புளிங்குடி அப்படிங்கிற திவ்ய தேசத்தை படுத்துட்ருப்பார், பெருமாள் படுத்துட்ருக்கார். வரகுண மங்கை அப்படிங்கிற திவ்ய தேசத்தில் உட்காந்துட்ருப்பார். ஸ்ரீவைகுண்டத்தில் வந்து நின்றுட்டார். வைகுண்டத்தில் வந்து நின்றுட்டு எப்போ தான் ஆகும் இந்த ஆழ்வாருக்கு பரம பக்தின்னு அந்த துவரை தோன்ற அங்கே நிற்கிறார். அதுதான் வந்து இந்த சூத்திரத்துடைய சாரம். இப்போ படிக்கலாம். போகிய பாகத்வரை தெளிந்த சந்தைக்கு முன்னில் மூன்றிலும் பிரகடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தெளிந்த சந்தை அப்படின்னா என்னன்னா, எந்த பாசுரத்துலேருந்து இந்த வரி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. புளிங்குடி கிடந்து வரகுணமங்க இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்த என் சிந்தேகம் கழியாதே அப்படின்னு அந்த பாசுர வரி. தெளிந்த என் சிந்தேகம் கழியாதே என்பதற்கு முன்னிலைன்னு எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா திருப்புளிங்குடி, வரகுணமங்கை மற்றும் திருவைகுண்டம், அந்த 3 திவ்யதேசம் பேர் முன்னால் வர்றதுனால அந்த வார்த்தையை சொல்லி அந்த சொற்றடை சொல்லி அதுக்கு முன்னால் பிரகடம், அந்த லைனுக்கு முன்னால் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மிக்க பசியுடையான் ஒருவன் சோர் வேவுவதற்கு முன்னே பதற்றத்தினால் அதன் அருகே வந்து நிற்பது, இருப்பது, கிடப்பது போன்று தமக்கு இனியரான ஆழ்வார் பரமபக்தியாகிற பாகம் பிறக்கும் அளவும் அதனை அனுபவிக்கிற இறைவனுக்கு உண்டான பதற்றம் திருப்புளிங்குடியிலும் வரகுணமங்கையிலும் ஸ்ரீவைகுண்டத்திலும் விளங்கும் என்கிறார் இந்த சூத்திரத்தில். அதான் இந்த பசிச்சவனுக்கு சோறு வேணுங்கிறத போல எம்பெருமானுக்கு ஆழ்வாருடைய இந்த பரமபக்தியை அனுபவிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி கிடைக்கிறதே கஷ்டமாச்சு இல்லையா. மகாத்மா சுதுர்லபா அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லை, வாசுதேவ சர்வமித்தின்னு இருக்கக்கூடிய அந்த மகாத்மா எனக்கு கிடைக்கவே மாட்டேங்கிறான்றான். இல்லை, பேராக நம்மழ்வார் கிடைச்சிட்டாரு. ஆனால் இன்னும் அந்த பரமபக்தி வரணும். பரமபக்தி வந்தால் தான் அவனுக்கு முழுமையாக அனுபவிக்க முடியும். அதுக்கு தான் அந்த போகபாக துவரை எம்பெருமானுக்கு இருந்தது. இனி போக்கியம்னா இனிய பொருள், அனுபவிக்கத்தக்கதான பொருள். துவரைனா பதற்றம், அவசரம், பதற்றம். தெளிந்த சந்தைக்கு முன்னில் தெரியும். அந்த லைனுக்கு முன்னால் அந்த தெளிந்த என் சிந்தையில் அந்த பாசுரம் வருதில்லை, அதுக்கு முன்னால் இதை சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா திருப்புளிங்குடி, வரகுணமங்கை மற்றும் இந்த வைகுண்டம்ங்கிற திவ்ய தேசத்தோட பெயர் அதுக்கு முன்னால் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னில் என் தெளிந்த சிந்தகம் கழியாது இந்த திருப்பாசுர பகுதிக்கு முன் உள்ள அடியில் இந்த வரிக்கு முன்னால் இருக்குது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. கூறப்படும் திவ்ய தேசங்கள் 3லும் பிரகடம். இந்த 3 திவ்ய தேசத்திலும் இந்த போகபாகத்வரை தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னாக்கா திருப்புளிங்குடியில் படுத்துட்ருக்காரு, வரகுணமங்கையில் உட்காந்துட்ருக்காரு, ஸ்ரீவைகுண்டத்தில் நிற்கிறார். ஸோ கிடந்தும் இருந்தும் நின்றும் வந்து அப்படியே சமையலற பக்கத்தில் வந்து சாப்பாட்டுக்காக தட்டை வச்சுட்டு நிற்கிற மாதிரி ஆழ்வாருக்கு ஒரு போகபாகத்வரை. இறைவன் ஆழ்வாரை மிக மிக இனிய பொருளாக கொண்டுள்ளான் என்பது எண்ணில் முன்னம் பாரித்து என்னை முற்றம் பருகினான். அருமையான பாசுரம் அது. 9ஆம் பத்தில் ஒரு பாசுரம் என்னன்னா, இவர் போகிறார் எம்பெருமான் ஆழ்வார் போய், அப்பா இவரை என்ன இவன் அழகு ஒன்றும் சொல்லி முழுங்க இதுவே இல்லை, நம்ம சொல்லுவே இல்லை, அப்படியே வாரி முழுங்கிடலாம் போல இருக்குது அந்த அழகுன்னு சொல்கிற மாதிரி எம்பெருமான் அப்படி ஆசையாக போகிறார். போய் அவன் அப்படி இன்றைக்கி எப்படியாச்சும் நம்ம வாரி முழுங்கிட்டோம், அவனை அப்படி ஒரு அழகு விடக்கூடாது, உன்னை வாரிக்கொண்டு விழுங்குவன் அப்படின்னு சொல்லி போகிறார். போனால் என்னிலும் முற்றில் வாரித்து என்னை ஆறப்பருகினான். அது என்ன ஆச்சுன்னா, இவர் போய் பெருமாள் எழுதில் நின்ன உடனே இவர் அப்படியே நீர்பண்டமாக உருகிட்டார் ஆழ்வார் இல்லையா. அவங்களுக்கு தான் காலாழும் கண் சுழலும் நெஞ்செழியுங்கிற மாதிரி எம்பெருமானுடைய தரிசனம் பார்த்தாலே இவங்களுக்கு வந்து நீர்பண்டமாக உருகி போவார்கள் இல்லையா. இவங்க போய் கருவறை முன்னால் எம்பெருமான் முன்னால் நின்னார் ஆழ்வார். அவர் போன ஐடியா என்ன, அவனை வாரிக்கொண்டு விழுங்குவன், நான் அப்படியே அவனை முழுங்கிற போகிறேன்னு போகிறார். ஆனால் அங்கே போய் எம்பெருமானை பார்த்த உடனே இவர் நீர்பண்டமாக உருகி விட்டான். அவன் என்னில் முன்னம் பாரித்து என்னை முற்றவும் பருகிறான். இவர் எடுத்து அவன் குடிச்சிட்டான். ஏன்னா இவர் வந்து அவனை வாரிக்கொண்டு விழுங்குவன்னு போனார். ஆனால் அங்கே போன உடனே நடந்ததே வேறு. இவர் நீர்பண்டமாக உருகின உடனே எம்பெருமான் என்னை முற்றவும் பருகினான், இவர் எடுத்து அவன் நல்லா குடிச்சிட்டான் அப்படிங்கிறது தான். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அதை எண்ணில் முன்னம் பாரித்து என்னை முற்ற பருகினான், அப்படியே குடிச்சிட்டான், ஃபுல்லாக குடிச்சிட்டான் எப்படின்னு சொல்லி அது வந்து இந்த திருவாய்மொழி 9, 6, 10 அந்த பாசுரத்தில் தெரிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த போகபாகத்வரை எப்படி இந்த 3 நிலைகள் இருக்குன்ட்டு ஒன்று நான் சொல்ல போகிறாங்க. முதல்ல போகிய பாகத்வரை அப்படின்னா
பசி மிக்கவன் சோறு சமைப்பதற்கு முன்னே பதற்றத்தாலே சமைக்கும் இடத்திற்கு அனித்தாக வந்து கிடப்பது இருப்பது நிற்பது ஆகுமா போலே இனியவரான ஆழ்வாருக்கு பரமபக்தி ஆகிற பாகம் பிறக்கும் அளவும் சர்வேஸ்வரனுக்கு உண்டான பதற்றம். இதெல்லாம் தான் வந்து ரொம்ப புதுமையாக நம்ம கேள்விப்படுற விஷயம். அதாவது நம்ம நினச்சிட்டு இருப்போம் பரமாத்மாவை அடையணும், நம்ம அதெல்லாம் பண்ணணும், எப்படி அவனுக்கு இனிவனாக நம்ம இருக்கணும் எல்லாம். ஆனால் இந்த ஆத்மாவை அடைவறதுக்கு, இந்த பரிபக்குவமான அந்த ஆத்மாவை, அவனுக்கு இனியதான அந்த பொருளை, அந்த பரமபக்தி தலையெடுத்து அந்த ஜீவனை அனுபவிக்க அவனுக்கு எவ்வளோ பதற்றம் பார்த்தீங்களா? பசித்தவன் சோறுக்கு அலைவது போல் அவன் அலைகிறான். அப்போ அந்த ஆத்மா கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு நமக்கு இங்கே காட்டி கொடுக்குறாங்க. தெளிந்த சந்தைக்கு தெளிந்த என் சிந்தேகம் கழியாதே அப்படிங்கிற அந்த லைனுக்கு முன்னால் இருக்குன்னு காட்டி கொடுக்குறாங்க. அந்த பாசனம் எடுத்திங்கன்னா, அதாவது 9-2-4 பாசனம், இந்த நேத்தின்னு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லைனுக்கு முன்னால் இருக்கும். இந்த 3 திவ்ய தேவஸ்தோட பேரும் அந்த லைனுக்கு முன்னாடி, இந்த சொற்றொடருக்கு முன்னால் இருக்கும். முன்னில் மூன்றிலும், அந்த தெளிந்த என் சிந்தை அந்த சொற்றொடருக்கு முன்னால் இருக்க அந்த மூன்றிலும் பிரகடம். அந்த 3 திவ்ய தேசத்திலும் தெரியும். முன்னே சொன்ன புளிங்குடி கிடந்து, அந்த திருப்புளிங்குடிங்கிற திவ்ய தேசத்தில் படுத்துட்ருப்பான். சால கிராம திருமேரி அப்படியே கரு 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 கருன்னு அவ்வளோ அழகான அப்படி அழகு படுத்துட்ருப்பான் திருப்புளிங்குடியில். அவன் அவ்வளோ நீளம். அவனுடைய திருவடி இந்த பக்கத்துலேருந்து பார்க்க முடியாது. அந்த பக்கம் படி இருக்கும், அங்கே ஏறி போய் அங்கே சின்ன ஜன்னல் மாதிரி இருக்கும். அது வழியாக பார்த்தா அவனுடைய திருவடி அழகாக தெரியும். அங்கே தான் அவன் படுத்துட்ருக்கான் திருப்புளிங்குடியில். அவன் கிடந்தும் அப்புறம் வரகுண மங்கையில் இருந்து, வரகுண மங்கை திவ்யதேசத்தில் அமர்ந்த திருக்கோலம். அப்புறம் வைகுந்தத்துள் நின்று, ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிற திவ்ய தேசத்தில் நிற்கிறான். ஆகல கிடந்து அமர்ந்து நின்று அப்படி நிற்கிறான் என்கிறபடியே கிடப்பது இருப்பது நிற்பது ஆன திருப்புளிங்குடி, திருவரகுண மங்கை, திருவைகுந்தம் என்கிற திவ்ய தேசங்கள் 3லும் பிரகடம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போகபாகத் வரை ஆழ்வாரை அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த மிதமிஞ்சி ஆசையாலே எம்பெருமான் திருப்புளிங்குடியிலே படுத்துட்ருக்கான், வரகுண மங்கையில் உட்கார்ந்துருக்கான், ஸ்ரீவைகுந்தத்தில் நிற்கிறான். இது எப்படி ஒப்பிடப்பட்டதுன்னா, பசியாக இருக்கக்கூடியவன் முதல்ல கூடத்தில் இருக்கிறது, அப்புறம் டைனிங் டேபிள் பக்கத்தில் வருது, அப்புறம் கிச்சனுக்கு எப்போ தான் சோறு கொடுக்க போகிறேன்னு கேட்குற மாதிரி அந்த மாதிரி ஒப்பிடப்பட்டு. ஏன்னா நமக்கு புரியணுங்கிறதுக்காக. ஏன்னா நமக்கு பசியை பற்றி சொன்னால் தான் நமக்கு தெரியும். ரொம்ப பசியாக இருக்கும்போது சமையல் ரொம்ப லேட்டானாக்கா எப்போ தான் போட போகிறீங்கன்னு கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி அப்படிப்பட்டது வரை எம்பெருமானுக்கு இந்த ஆழ்வாரை அனுபவிப்பதற்காக. அடுத்தது 178வது சூத்திரம். போகத்தில் தட்டுமாறும் சீலம் காட்கரையில் கரையழிக்கும். திருக்காட்கரை அப்படிங்கிற அந்த திவ்ய தேசம். அங்கே என்னென்னா, போகத்தில் தட்டுமாறும் சீலம், அதாவது அனுபவிக்கிறது. போகம்னா அனுபவிக்கிறது இல்லையா? போகம்னா போகியதை அனுபவிப்பது போகியம். தட்டு மாறும் சீலம் அப்படின்னாக்கா, இப்போ பார்த்தோம் இல்லையா, எம்பெருமான் தான் ஆழ்வாரை இவ்வளவு அனுபவிக்கிறான், ஆழ்வாரை எம்பெருமாரை அனுபவிக்கிறார். இது தட்டு மாறும் சீலம். அதாவது இவருடைய ஆசை அவருக்கும், அவருடைய ஆசை இவருக்கும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தட்டு மாறும் சீலம், இந்த தட்டு மாறும் குணமெல்லாம் நம்ம எங்கே பார்ப்போம்னா, திருப்பல்லாண்டு பாடுறாங்க இல்லையா பெரியாழ்வார். அப்போ பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்ட்டு. அப்போ பெரியாழ்வார் என்ன நினச்சிக்கிறான்னா, அவன் தானே ரக்ஷகன், எபெருமான் தான் ரக்ஷகன். அவன் அந்த கருடன் மேலே பார்க்குறான். ஆஹா, பெரியாழ்வாருக்கு எப்பேற்பட்ட வைபவம் பார்க்கும்போது, ஐயோ இப்படி நிற்கிறானே, இவனுக்கு கண்ணு பட்டுட்டா திருஷ்டி பட்டுட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு அவன் ரக்ஷகன், நான் ரட்சிக்கப்படுற பொருள் என்பதை மறந்து தன்னை ரட்சகனாக பாவித்து கொண்டு பல்லாண்டு பல்லாண்டு என்று நீ நல்லா இருக்கணும், உனக்கு திருஷ்டி படக்கூடாதுன்னு மங்களாசாசனம் செய்கிறார். அதே மாதிரி தான் இங்கே இவர் எம்பெருமானை அனுபவித்து போக அவன் இவரை அனுபவிக்கிறான். அது தட்டு மாறும் குணம். அவனுடைய குணம் இவனுக்கும், இவர் குணம் அவனுக்கும். அந்த மாதிரி அந்த சீல குணம், அதுதான் அந்த சௌசீல்யம் அப்படிங்கிற குணம். அப்படிப்பட்ட எம்பெருமான் அந்த பரத்வத்தில் ஜொலிக்கிற அவன் சௌசீல்யம், அந்த சுலபமாக அந்த இனிமையான குணத்தில் சுலபமான குணத்தில் ஆழ்வாரை அவன் அனுபவிக்கிறான். அதுதான் போகத்தில் தட்டு மாறும் சீலம். அனுபவிக்கும் போது அவர் இவரையும், இவர் அவரையும் அனுபவிக்கிறார்கள். அது எங்கே தெரியும்னு பார்த்தாக்கா, காட்கரையிலே கரை அழிக்கும். காட்கரை, திருக்காட்கரை அப்படின்னு சொல்கிறதுனால கரை அழிக்கும். அப்படியே கரையை அடிச்சுட்டு வெள்ளமாக போகுமா இந்த சீலகுணம். இந்த தட்டுமாறிய சீலகுணம் திருக்காட்கரையிலே கரை அழித்து கொண்டு ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க.
திருக்காட்கரை எனும் திவ்ய தேசத்திலே சீலம் எனும் குணம் விளங்கும் என்கிறார். தட்டு மாறுதல்னா முறை மாறுதல். அது சீலமாவது பெரியவன் தாழ்ந்தவர்களோடு புறையற கலக்கும் தன்மை. கொஞ்சம் கூட நான் இவ்வளோ பெரியவன், நானாவது வந்து இவங்களோடெல்லாம் பழகிறதாவது அப்படின்னாலும் இல்லாமல் அதை முழுக்கவே விட்டுட்டு தாழ்ந்தவரோட புறையற கலத்தல், வேறுபாடே பார்க்க முடியாது, கொஞ்சம் கூட நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏதோ ஒரு இடத்துல கூட காட்டி கொடுத்துருவாங்க. பெரியவங்க வந்து நம்மளோட பழகும்போது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஹிண்ட் கொடுத்துருவாங்க, நான் பாரு உன்னோட பெரியவன் அப்படின்ட்டு. ஆனால் இவர் வந்து கொஞ்சம் கூட இல்லை, புறையற கலப்பது. கொஞ்சம் கூட பெரியவன் தாழ்ந்தவன் என்கிற அந்த வேறுபாடு பார்க்காமல் புறையற கலப்பது தான் அவனுடைய அந்த சௌசீல்யம் என்கிற அந்த சீலம் என்கிற குணம். வாரிக்கொண்டு இந்த திருப்பாசுரத்தை நோக்கி கரையடிக்கும் என்று சொல்கிறார். அந்த பாசுரத்தில் வந்த அந்த வார்த்தை எடுத்து இங்கே கரையடிக்கும் அப்படின்று சொல்கிறாங்க. இங்கே திருக்காட்கரையிலே கரையடிக்கும் என்கிறார். போகத்தில் தட்டுமாறும் சீலம். இப்படி இனியவரான ஆழ்வாருடனே கலந்து பரிமாறும் இடத்தில் ஆட்கொள்வான் பொத்து என் உயிர் உண்ட மாயன். இவன் என்னன்னாக்க இந்த எம்பெருமான் என்ன பண்ணான்னா, ஆழ்வார் தான் பார்க்கணும் தழிச்சிட்டு இருக்கும்போது ஆட்கொள்வான் ஒத்து, சரி ஆழ்வாரே நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்கல்ல, நான் வந்து உண்மை அடிமை கொள்கிறேன் அப்படின்னு நெஞ்சுக்குள்ளே புகுந்துடுறான். ஆட்கொள்வான் ஒத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், என் ஆறுயிர் உண்ட மாயன். அப்படியே அவரை போதும்னு சொல்கிற அளவுக்கு அவரை அனுபவிக்க தொடங்கினான். அங்கிருந்து போகவே இல்லை. ஆட்கொள்வான் போல வந்து புக்கு ஆறுயிர் உண்டான். அப்படி அவன் அனுபவிக்க தொடங்கினான். அவ்வளவு பெரியவன் ஆழ்வாருடைய வந்து பண்ணதான் அது அந்த சீலகுணம் அவரை ஆட்கொண்டது. ஆழ்வாருடனே கலந்து பரிமாறும் இடத்தில் ஆட்கொள்வான் பொத்து என் உயிர் உண்ட மாயன். இப்போ இது என்னென்ன, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து படிக்கிறோம் அனுபவிக்கிறோமே தவிர இந்த அனுபவம் நமக்கு கிடைக்குமோ கிடைக்காத தெரியல. கிடைச்சா அதோட பாக்கியம் ஒன்றும் இருக்கவே இருக்கு. ஆட்கொள்வான் போல வந்து என்னை அனுபவித்தான் அப்படின்னு ஆழ்வார் சொல்ல நம்ம கேட்குறோம். நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமோ அப்படிங்கிறது தெரியல. என் உயிர் உண்ட மாயன் என்றதும் ஆறுயிர் பட்டது என் உயிர் பட்டது. இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு வார்த்தை. என்னும்படி பேசும்படி அத்தலை இத்தலையாய் சேஷசேஷி பாவம் மாறாடி பரிமாறும் சீலகுணம். இப்போ ஆழ்வார் தான் படாத பாடுபட்டு இருக்காரு இல்லையா, எம்பெருமான் அனுபவிக்கணும்ன்ட்டு. அவன் உள்நுழைந்து அந்த அனுபவிக்க ஆரம்பித்த உடனே ஆழ்வாருக்கு என்ன தோணுதுன்னா, அடடா இப்போ நான் பட்ட கஷ்டம் ஜாஸ்தியா, இவன் பட்ட கஷ்டம் ஜாஸ்தியா, இவன் தான் எனக்காக நான் இவ்வளவு ஆசைப்பட்டேனோ, இல்லை அவன் இவ்வளவு ஆசைப்பட்டானோ, நான் இத்தனை காலம் காத்திருந்தேனோ, இல்லை அவன் அத்தனை காலம் காத்திருந்தானோ என்று பிரமிக்கும்படி என் உயிர் பட்டதோ அவன் உயிர் பட்டதோ சொல்ல முடியாத அளவுக்கு கலந்து பரிமாறினான். அதுதான் வந்து அதை தட்டு மாறும் சீலகுணம். இங்கே இன்னொன்று வந்து ஆறு உயிர் பட்டது என் உயிர் பட்டதுங்கிறப்போ என் உயிர் பட்டது யார் உயிர் பட்டது அப்படின்னு மாற்றி கேட்குறாங்க. அங்கே வந்து விளக்கம் என்ன கொடுக்குறாங்க சொன்னால், நித்தியசூரிகள் இருக்காங்கல்ல, நித்தியசூரிகள் வந்து அவனை நிரந்தரமாக எப்பொழுதுமே அவனை அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் கூட இந்த பாடு பட்டிருக்க மாட்டார். இப்படி ஒரு அனுபவத்தை அவர்கள் பெற்றிருக்க மாட்டார்கள். என் உயிர் பட்டது யார் உயிர் பட்டது, நித்தியசூரிகளுக்கு கூட கிடைக்காத இந்த அனுபவம் அப்படின்னு ஆழ்வார் சொல்றதாக அப்படியும் இங்கே இருக்கு. ஆறு உயிர் பட்டது என் உயிர் பட்டது என்று பேசும்படி அத்தலை இத்தலையாய் சேஷசேஷி பாவம் மாறாடும்படி. அத்தலைனா எம்பெருமான், இத்தலைனா ஆழ்வார். அத்தலை இத்தலை தட்டு மாறும்படி அந்த சேஷபாவம் மாறும்படி கலந்து பரிமாறிய அந்த சீலகுணம் எங்கேனாக்கா இந்த காட்கரை திருக்காட்கரையில் கரை அழித்து கொண்டு வெள்ளமாக புரண்டு ஓரும். ஸோ அந்த திவ்ய தேசத்தில் வந்து ஆழ்வாருக்கு தன்னுடைய அனுபவத்தை எம்பெருமான் முழுவதுமாக தந்திருப்பார். அவரே பிரமித்து போகும்படி தந்திருக்கக்கூடும். காட்கரையிலே திருக்காட்கரை வருவிய மாயன் தன் மாயம் நினைதொரே என்று ஈடுபட்டவராய் பேசின திருக்காட்கரையிலே அந்த வரி பாசுர வரி எடுத்து காட்டுறாங்க. கரை அழிக்கும் கரையழிய பெருகும் என்கே. காட்கரை என்ற திவதேசத்தின் பெயருக்கு ஏற்ப கரை அழிக்கும் என்கிறார். காட்கரை அந்த கரை ஆத்தோட கரைங்கிற பெயருக்கு ஏற்ப கரை அழித்து கொண்டு பிரவாகிக்கும். என்ன குணம், இந்த தட்டு மாறிய சீலகுணம். சீலம்னா என்ன குணம் அப்படின்னா, பெரியவன் சிறியவனோடு புறையற கலந்து பரிமாறுகை. கொஞ்சம் கூட நான் பெரியவன் அப்படிங்கிறத காட்டிக்காம கலந்து பரிமாறுகிற அந்த குணம் வந்து இந்த திருக்காட்கரையில் வெள்ளமிட்டு கொண்டு ஓடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது, மகாத்மாக்கள் விரகம் சகியாத மார்த்துவம் வளத்தின் களத்தை கூடு பூரிக்கும். இது இந்த திருமொழிக்களம் அப்படிங்கிற திவ்ய தேசம்.
இங்கே என்னன்னாக்கா மகாத்மாக்கள் விரகம் சகியாத மார்க்கம். மகாத்மாக்கள்லாம் இப்படி தான், இந்த நம்மாழ்வார் மாதிரி கிடைக்கிறதுக்கு மிகவும் அரிதானவர்கள். எல்லாம் சர்வம் வாசுதேவ மித்தி அப்படின்னு இருக்கிறாங்க. உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னு வெற்றிலையும் கண்ணன் இருக்கக்கூடிய இந்த எம்பெருமானை தவிர ஒன்றுமே வேண்டான்னு இருக்கக்கூடிய அந்த மகாத்மாக்கள். விதுரரை மாதிரியும் வச்சுக்கலாம் இல்லையா, அந்த பயந்து பார்க்குறாருல்ல. அதாவது தன்னை மறந்து, தன்னுடைய எல்லாத்தையுமே மறந்து எம்பெருமானுக்காக 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 எல்லாம் பார்த்துட்டு இருக்க அந்த மகாத்மாக்கள். அவர்கள் விரகம் சகியாத மார்க்கம். அவர்கள் இவனை பிரிஞ்சிருக்கும் போது அந்த விரகத்தால், அந்த பிரிவு துன்பத்தால் கஷ்டப்படுறாங்க இல்லையா. அது அவனுக்கு சகிக்க முடியாதான். அந்த திருமொழி களத்தில் இருக்கிற எம்பெருமானுக்கு இந்த மகாத்மாக்களுடைய விரகம் பொறுக்க முடியாததாக இருக்கும். அந்த குணத்துக்கு என்னன்னா மார்த்வம் அப்படின்னு பேர். மார்த்வம்னா மென்மை, ரொம்ப மென்மை, அதுதான் மார்த்வம் அப்படின்னு பேர். அந்த குணத்தை நீங்கள் எங்கே பார்க்கலாம்? திருமூழி களத்திலே பார்க்கலாம். அது மூழி களம் அப்படின்னா நெல்லெல்லாம் காய வைக்கிற இடம் இல்லையா, அதனால் அங்கே கூடு பூரிக்கும். நெல்லெல்லாம் காய வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த பெரிய அந்த இதில் விட்டு போட்டு வைக்கிறாங்கல்ல, அந்த குணம், அந்த மாத்வங்கிற குணம் திருமூழி களத்தில் கூடு பூரிக்கும். அந்த கூடே ரொம்ப போயிடுமா, அப்படி இருக்குமா அந்த அந்த பேரை வச்சு திருமூழி களம். களமுங்க தானியத்தை காய வைக்கிற இடம். அங்கே கூடு பூரிக்கும், அங்கே நிறைஞ்சு இருக்கும். அந்த திவ்ய தேசத்தினோட பேரை ஒத்த மாதிரி அந்த குணத்தோடைய அழகு நாயனார் சொல்லிட்டே வர்றாரு. அதுதான் அங்கே அந்த போகத்தில் தட்டுமாறும் சீலம் காட்கரையில கரை அழிக்கும்னு சொன்னார். இங்கே மகாத்மாக்கள் விரகம் சகியாத மார்க்கம் வளத்தின் களத்து, அந்த திருமொழி களத்தில் கூடு பூரிக்கும், நிரம்பி வழியும் அப்படிங்கிறார். திருமொழிக்களம் என்ற திவ்ய தேசத்தில் சௌக்குமாரிய குணம் விளங்கும் என்கிற. சௌக்குமாரியம், அந்த மார்க்கம் அப்படின்னாலே அது சௌசீல்யம், இது சௌக்குமாரியம், ரொம்ப மென்மை. அந்த சௌக்குமாரியத்தை பார்த்து தான் எல்லாருமே ரிஷிகளும் முனிகளும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் உனக்கு பல்லாண்டு 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 என்று சொல்லிக்கொண்டே இருப்பது அவனுடைய சௌக்குமாரி, சுகுமாரமான குணம், ரொம்பவும் மென்மை. திருமொழிக்களம் என்ற திவ்ய தேசத்திலே சௌக்குமாரிய குணம் விளங்கும் என்கிறார். இங்கு கூறிய சௌக்குமாரியம் திவ்யாத்மாவ ஸ்வரூபத்தை பற்றி கூறியது. மேலே கூறிய திவ்ய மங்கள விக்கிரகத்தை பற்றி கூறியது. இங்கே அந்த திவ்யாத்ம ஸ்வரூபத்தை பற்றி, இவனுடைய ஆத்மா அந்த எம்பெருமான் இருக்கால, அவனே தான் பரமாத்மா, அதை பற்றி அது அவ்வளவு மென்மையானது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னா சொல்றது அந்த திவ்ய மங்கள திருமேனி, அதோடைய சௌக்குமாரத்தை சொல்றாங்க. திவ்ய மங்கள விக்கிரகத்தை பற்றியது. அதாவது இங்கு கூறிய சௌக்குமாரியம், இந்த திருமொழி களத்தில் காட்டப்பட்ட சௌக்குமாரியம் திவ்ய ஆத்ம ஸ்வரூபத்தை பற்றியது. மேலே கூறியது திவ்ய மங்கள விக்கிரகத்தை பற்றி கூறியது. தமரோடு அங்கு உறைவார்க்கு என்று திருப்பாசுர பகுதி திருவுள்ளம் பற்றி விங்கரம் அருளி செய்கிறார். அந்த திருமொழி களம் பாசுரத்தில் வரும். அது தலைவி பாசுரமாக தான் வருது. அங்கேனா இப்படி நான் தனிமையிலே வாடும் போது நீ உன்னுடைய அடியார்களோடு எல்லாரோடும் சேர்ந்து கொண்டு அப்படி அனுபவித்தது போதும் 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 சொல்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கேப்பா, இப்போ என்னை பற்றி நீ என்ன தான் நினைக்கிற அப்படின்னு தலைவி பேசுகிற பேச்சாக இருக்கக்கூடியது. தமரோடு அங்கே உறைவார்க்கு, அடியார்களோடு அங்கே சேர்ந்து நீ என்னை மறந்தே போயிட்டியா என்று கேட்கிற அளவுக்கு அங்கே இருக்கிறார். இந்த திருப்பாசுர பகுதியை திருவுள்ளம் பற்றி இங்கனம் அருளி செய்கிறார். வானவர்த்தம் உன்னவனை மூழிக்களத்து வளத்தினை, இது வளத்தினைன்னு சொல்லலாம், விளக்கினைன்னு ரெண்டுமே பாடபேதம். இது ஆழ்வார் நம்மாழ்வாருடைய பாசுரத்திலேருந்து எடுக்கப்பட்ட வரி அல்ல. இது எங்கேருந்து எடுத்திருக்காருன்னா திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பெரிய திருமடல். பெரிய திருமடல்ங்கிறது அவருடைய ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பிரபந்தம். யார்? நம்ம திருமங்கை ஆழ்வார் அருளி செய்தது. அதில் 129வது லைனில் தான் இது வருது. வானவர்த்தம் உன்னவனை மூழிக்களத்து வளத்தினை, மூழிக்களத்து வளத்தினைன்னு சொல்லலாம், விளக்கினைன்னு சொல்லலாம். திருமூழிக்களத்தில் இருக்கிற அந்த எம்பெருமானை திருமங்கை ஆழ்வார் இந்த மாதிரி சொல்லியிருக்கார். அதை எடுத்து இங்கே பிரயோஜனப்படுத்தியிருக்காங்க. என்ற திருப்பாசுர பகுதியை திருவுள்ளம் பற்றி வளத்தின் என்கிறார். ஏன்னா இப்போ எடுத்துட்டார், இவர் நாயனார் எடுத்திருக்காரு, இந்த வளத்தின்னு சொல்லியிருக்காரு. இங்கேருந்து வந்ததுன்னு காட்டணும்ல. இந்த மற்ற எல்லாத்துக்குமே திருவாய்மொழியிலே இருக்குது. இந்த வளத்தின் அப்படின்னு காட்டுறத மட்டும் அவர் திருமங்கை ஆழ்வாருடைய அந்த பெரிய திருமடல்லேருந்து எடுத்திருக்கார். இப்போ பார்த்தா மகாத்மாக்கள் விரகம் சகியாத மார்க்கம் வளத்தின் களத்தை கூடு பூரிக்கும். இப்போ அது அர்த்தம் நமக்கு தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் வளம் அப்படின்னா அடியார்க்கு செல்வமாக உள்ளவன்.
வளம்னு சொன்னாலும் விளக்கும் சொன்னால் அடியார்களுக்கு செல்வமாக இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான். வளம்னா செல்வம், களம்னா திருமொழிக்களம். திருமொழிக்களம்ங்கிற அந்த திவ்ய தேசம் வளத்தினுடைய களம். அந்த வளம் அப்படியே ரொம்ப வழிதான். அந்த வளம் என்னது? மார்க்கம். என்ன மார்க்கம்? மகாத்மாக்களுடைய விரகம் தெரியாத மார்க்கம் அங்கே அந்த வளத்தின்கள் கொழித்து இருக்கிறது. கூடு பூரிக்கும்னா நிறைந்து இருக்கும். அந்த அந்த நெல்லெல்லாம் போட்டு வைக்கிறாங்க, குதிர்னு சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப நெல் போட்டால் எப்படி இருக்குமோ அது கூடு பூரித்து கிடைக்கிறது. இது வேறு இடத்துல சொல்லுவாங்க, என்னுடைய பாவங்கள் என்னுடைய கர்மங்கள் கூடு பூரித்து கிடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கூடு பூரித்து கிடக்கும் என் பாவங்களை நீயே ஓட்ட வேண்டும்னு சொல்கிறது உண்டு. ஆனால் இங்கே வந்து எம்பெருமானுடைய அருளாக இருக்கிறதால, அந்த மார்க்கங்கிற குணம் இருக்கிறதுனால அந்த குணம் இங்கே வந்து கூடு பூரித்திருக்கும். எப்படி வந்து ஒரு இதில் குதிரையில் வந்து நெல் ரொப்ப போடுவாங்களோ அந்த மாதிரி இருக்கும்ன்ட்டு. இது திருமொழி களம், நெல் களம். நெல் களத்தில் தானே நம்ம நெல் காய வைப்போம். ஆகையால் அந்த களம்ங்கிற வார்த்தை வர்றதுனால கூடு பூரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெல் நிறைஞ்சு இருக்குமோம்மா போல இங்கே அந்த மார்க்கங்கிற குணம் அவனுக்கு நிறைஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வளம், அடியார்க்கு செல்வமாக உள்ளவன். வளம்னா செல்வம், களம்னா திருமொழி களம். வளத்தினுடைய களம் அந்த வளமே அப்படி களமாக கொட்டி கிடக்குதாமா, கூடு பூரிக்கும், அப்படியே ரொம்ப இருக்கும்னு சொல்கிறாங்க. மகாத்மாக்கள் தமரோடு அங்கு உறைவார்க்கு என்கிறபடி தம் பந்து ஜனங்களோடே அங்கே நித்தியவாசம் செய்கிறவருக்கு என்னும்படி. அங்கே எங்கே செய்கிறார் இவர்? தமரோடு அங்கு உறைவார்க்குன்னா எங்கே? திருமொழிக்களத்தில். திருமொழிக்களத்தில் தன் பந்து ஜனங்களோடு அங்கே சௌக்கியமாக சந்தோஷமாக. பந்து ஜனங்கள் யார்? அவனுக்கு அவனுடைய அடியார்கள் தான், வேறு யாரும் இல்லை. நித்தியவாசம் செய்கிறவருக்கு என்னும்படி ஒரு முறை உன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை காண வேண்டும் என்னும் ஆசையாலே மிக மேலாதான பிரமன் முதலான உலகங்களின் இன்பத்தையும் மோட்சத்தையும் துரும்பாக நினைக்கிற மகாத்மாக்களான பாகதவர்களால் நான் கடாட்சிக்கப்பட்டவனாம்படி சர்வசக்தியுடைய நீ என்னை கடாட்சிக்க வேண்டும். எந்த பாகவதருடைய பிறகு உனக்கு கணப்பொழுதும் பொறுக்க முடியாதாக இருக்கும்ட்டு. இது வந்து ஸ்தோத்திர ரத்னம் அப்படிங்கிற அந்த கிரந்தத்துலேருந்து எடுத்திருக்காங்க. ஸ்தோத்திர ரத்னம் வந்து ஆளவந்தார் அருள் செய்தது. ஆளவந்தார் யமுனை துறைவன் அப்படி இருக்காருல்ல, நம்ம சொல்ல லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் சொல்கிறல்ல, அந்த யாமுனாச்சாரியார் அவர் தான் ஆளவந்தார். அவர் தான் இந்த ஸ்தோத்திர ரத்னம் அப்படிங்கிற ரொம்ப அழகான ஒரு கிரந்தத்தை அவர் இயற்றியிருக்கிறார். அதில் தான் அவர் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, உன்னை ஒரு முறை காண வேண்டும் என்கிற ஆசையாலே மிக மேலானதான பிரம்மன் முதலான உலகங்களின் இன்பத்தையும் மோட்சத்தையும் துரும்பாக நினைக்கிற மகாத்மாக்கள். இவங்களை தான் இங்கே மகாத்மான்னு சொல்கிறாங்க. யாருன்னா, பிரம்மனோட பதவியாக வேண்டாம், சிவனோட பதவியாக வேண்டாம், மோட்சமாக வேண்டாம், உன்னுக்கு அடியாராக இருக்கும் அது மட்டும் வேண்டும், அப்படி நினைக்கிற மகாத்மாக்களான பாகவதர்கள். அவர்கள் தான் இங்கே மகாத்மான்னு சொல்கிறாங்க. நான் அந்த பாகவதர்களாக நான் கடாட்சிக்க வேண்டும்படி, நீ பார்க்காட்டி கூட பரவாயில்ல, உன்னையே இப்படி நினச்சிட்டு இருக்காங்க பார்த்தியா, பிரம்மலோகம் வேண்டாம், வைகுண்டம் வேண்டாம், உன்னோட இருந்தால் போதும்னு இருக்காங்க பார்த்தீங்களா பாகவதர்கள். அவர்கள் என்னை கடாட்சிக்கும்படி செய்ய வேண்டும் அப்படின்ட்டு ஸ்தோத்திர ரத்னத்தில் ஆளவந்தார் சொல்லியிருக்கார். சர்வசக்தி உடைய நீ என்னை கடாட்சிக்க வேண்டும், அவர்களால் கடாட்சிக்கப்பட வேண்டும் என்ன, நீ என்னை கடாட்சிப்பாயா, உன்னுடைய பாகவதர்களுக்கு நான் உடையவனாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு அடிமையாக அடியார் 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 அடியாருக்கு இருக்கும்படி நீ என்னை ஆக்க வேண்டும், அதற்காக உன்னுடைய கடாட்சம் வேண்டும் அப்படின்னு பேசுகிறார். அப்படிப்பட்ட பாகவதருடைய பிரிவு உனக்கு கணப்பொழுதும் பொறுக்க முடியாததாக இருக்கும். அந்த மகாத்மாக்களுடைய பிரிவு அவனுக்கு சகிக்கவே முடியாது. அவனையே வேண்டும், என்னவும் வேண்டாம், எங்களுக்கு எந்த உயர்ந்த பதவியும் எங்களுக்கு வேண்டாம், நீ இருக்கணும் நீ இருக்கணும்ன்ட்டு அவனையே அவன் திருமுகத்தையே பார்த்து கொண்டு அவனுக்கு கைங்கரியம் செய்வதிலே எடுத்துக்கொண்டு அதுலேருந்து வேற ஒன்றும் வேண்டாம் இருக்கக்கூடிய அந்த அடியார்கள் பாகவதர்கள், அவர்கள் தான் மகாத்மாக்கள். அவனை எப்படி இவன் பிரிஞ்சிருப்பான்? ஏன்னா இவன் பார்க்குறதே அவங்க தான், வேறு யார் இவனை பார்க்க போகிறாங்க இல்லையா? யாருமே பார்க்க மாட்டாங்க. அப்படி நீயே எனக்கு வேண்டும் இருக்கக்கூடிய அந்த மகாத்மாக்களுடைய பிரிவு அவனுக்கு எப்படி பொறுக்க முடியும்? பொறுக்கவே முடியாது. பொறுக்க முடியாத அந்த மென்மை, அவனே கஷ்டப்படுவான். அப்படிப்பட்ட மென்மை, அந்த குணம் எங்கே இருக்குன்னா திருமூடிக்களத்திலே கூடு பூரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பாகவதருடைய பிரிவு உனக்கு கணப்பொழுதும் பொறுக்க முடியாததாக இருக்குமோ அப்படிப்பட்ட பாகவதர்கள், அவர்களை பிரிந்து அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான். சகிக்க முடியாத மார்க்கம், சகிக்க முடியாத மென்மை,
அந்த குணம் வந்து திருமொழி களத்திலே கூடு பூரித்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விரகம் சகியாத மார்க்கம், பிரிவினை பெறாமல் இருக்கையாறு சௌகுமார குணம். இந்த சௌகுமாரியம் வந்து இங்கே ஆத்மாவை பற்றியது, அவனுடைய குணத்தை பற்றியது, திருமேனியை பற்றியது அல்ல. விரகம் சகியாத மார்க்கம், பிரிவினை பொறுக்கும்படியாக இருக்கையார சௌகுமாரிய குணம், வளத்தின் களத்தே திருமூழிக்களத்து வளத்தினை. அது வந்து பெரிய திருமடல திருமங்கை ஆழ்வார் சொன்னது. இங்கு விளக்கினை என்ற பாடபேதமும் உண்டு. வளத்தினைன்னு சொல்றதுன்னு விளக்கினைன்னு சொல்றது உண்டு. என்றபடியே அடியார்களுக்கு செல்வமாக இருக்கும் தன்மையானவனுடைய திருமொழி களத்திலே கூடு பூரிக்கும், கூடு கட்டி நிற்கும் என்கை. களம் என்ற பெயருக்கு ஏற்ப கூடு பூரிக்கும் என்று சொல்கிறார். திருமொழி களம் அப்படின்னு சொல்றதுனால, களம்னால நெல் காய வைக்கிற, தானியங்களை காய வைக்கிற இடம், காய வச்சு அதை எடுத்து அது குதிரை சேர்த்து வைப்பாங்க. அதே போல இந்த திருமொழி களம் அப்படிங்கிற இந்த திவ்யதேசத்துல இந்த மகாத்மாக்களின் பிரிவு சைரி விரகம் சகியாத அந்த மார்க்கம்ங்கிற குணம் அப்படியே கொட்டி கிடக்குமா திருமொழி களத்துல. அது கூடு பூரிக்கும், அதை எடுத்து ரொப்பி வச்சுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த குணம் தான் இங்கே சொல்றாங்க. அடுத்தது வந்து 180 இதில் பார்த்துடலாம். இதில் என்னன்னாக்கா, பிரிவு துன்பக்கடல் கடத்தும் விஷ்ணுபோத ஆண்டு சம்சயம் நாவாயில் நிழலிடும். இங்கே சொல்லப்பட்ட திவ்ய தேசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருநாவாய். நாவாய் அப்படின்னா படகு, கப்பல், போட்டு எது வேணும். நாவாய் ஒரு ஆற்றை கடப்பதற்கு தகுதியாக இருக்கக்கூடிய அதுக்கு பேர் தான் நாவாய்னு பேர். போட்டு, கப்பல் எது வேணால் வச்சுக்கலாம், ஷிப்பு கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த திருநாவாய் திவ்ய தேசத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பெருமாள் பேரே நாவாய் முகுந்தன். அவன் பேரே நாவாய் முகுந்தன். முகுந்தன் அப்படின்னாலும் மோட்சத்தைக்கு தரக்கூடியவனோ அவனே முகுந்தன். ஸோ நாவாய் முகுந்தன் இவன் தானே நாவாயாக இருந்து அவன் நம்ம பிறவி கடலை தாண்டி வைத்து கொண்டு போய் மோட்சத்தில் சேர்த்துவான். அப்படிங்கிறதுனால தான் அவனுக்கு வந்து நாவாய் முகுந்தன் அப்படின்னு பேர். அங்கே கரெக்டாக கோயில் பக்கத்தில் பெரிய ஆறு இருக்கும், ரொம்ப பெரிய ஆறு. அங்கெல்லாம் குளிப்பாங்க, பூஜை எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த பெருமாள் பேர் நாவாய் முகுந்தன். அந்த திருநாவாய் திவ்யதேசத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த ஆன்று சம்சயம், விஷ்ணுபோத ஆன்று சம்சயம், தானே படகாக இருந்து இந்த சம்சார கடலை கடத்தி கொண்டு போய் மோட்சத்தில் சேர்த்தக்கூடிய அந்த ஆன்று சம்சயம். ஆன்று சம்சயம் அப்படின்னா தன் அடியார்களிடம் காட்டக்கூடிய விசேஷமான கடாட்சம். கருணையும் ஆன்று சம்சயம் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஆனதுதான். கருணை வந்து எல்லாரிடத்திலும், எல்லா ஜீவராசிகளிடத்திலும். ஆன்று சம்சயம் அப்படின்னு தன்னுடைய அடியார்களிடத்தில் செய்யக்கூடிய விசேஷ கடாட்சம், விசேஷமான அருளுக்கு பேர் தான் ஆன்று சம்சயம் அப்படின்னு பேர். ஆக பிரிந்த துன்பக்கடல் கடத்தும். இப்போ நம்ம எல்லாம் எம்பெருமான பிரிந்து இந்த துன்பக்கடலை தானே நம்ம கடக்கிறோம். இந்த சம்சாரம் அப்படிங்கிற இந்த துன்பக்கடலை கடத்துகிறோம். இதை எப்படி தாண்டணும், எதை வச்சு தாண்டணும், யார் தாண்ட வைப்பாங்கன்னு ஒன்றுமே தெரியாது. இந்த பிரிவு துன்பம், இந்த துன்பக்கடலை கடத்தும் அந்த நாவாயாக இருக்கக்கூடிய அவன் இருக்கிற அந்த திவ்ய தேசத்திலே ஆன்று சம்சயம் என்கிற குணம் தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ படிக்கலாம். பிரிந்த துன்பக்கடல் கடத்தும் விஷ்ணு போத ஆன்று சம்சயம். விஷ்ணுவாகிய போதம், அவனே தான் படகு. வைகுந்தன் என்பதோர் தோணி பெறாது உழல்கின்றேன் அப்படின்னு ஆண்டாள் சொல்லுவாங்க. ஆண்டாள் பெருமாட்டி வைகுந்தன் என்பதோர் தோணி பெறாது உழல்கின்றேன், அந்த வைகுந்தனே தான் தோணியாக வந்து என்னை கூட்டிட்டு போகணும், அவனை பெறாமல் நான் உழல்கின்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் வருத்தப்படுறாங்க. அதான் அந்த வைகுந்தன் என்னும் தோணி தான் இங்கே வந்து விஷ்ணு போதம். விஷ்ணு போதம்னாக்கா அந்த நாவாய், அந்த விஷ்ணுவாகி அந்த போட்டு, அந்த போதத்தில் அவன் வந்து நம்மளை ஏற்றி கொண்டு போவான். பிரிந்த துன்பக்கடல் கடத்தும் விஷ்ணுபோத ஆண்டு சம்சயம் நாவாயிலே நிழல் எழும் அப்படின்னு சொல்றாங்க. திருநாவாய் என்னும் திவ்ய தேசத்தில் இறைவனுடைய பேரருள் விளங்கும் என்கிறார். நாவாய் வருகின்ற நாரணன் நம்பி ஆ அடியான் இவன் என்று அருளாயே என்கிற திருப்பாசுர பகுதி திருவுள்ளம் பற்றி பேரருள் விளங்கும் அப்படின்னு சொல்றார். இந்த வார்த்தை எங்கே இருந்து எடுக்கப்பட்டதுன்னா, நாவாய் உரைகின்ற நாரணன் நம்பி, அந்த நாவாய் முகுந்தன் அடியான், ஐயோ பாவம் இவன் அடியான், இவன் என்னதானே நம்பி இருக்கான், எனது சம்சாரத்திலேருந்து விடுவிக்கணுமே, அருளாயே என்ற திருப்பாசுர பகுதி திருவுள்ளம் பற்றி பேரருள் விளங்கும். அதை தான் நாவாய் திவ்ய தேசத்தில் அவனுடைய இவனை காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த பேரருள் அங்கே விளங்கும் என்கிறார். கடல் கடப்பதற்கு உறுப்பாக இருக்கும் கப்பல் போன்று பிரிந்த துன்பக்கடல் கடப்பதற்கு இத்தலத்து இறைவனும் நாவாயாக இருக்கிறான் என்றபடி, அவனை சென்று அடைவதற்கு அவனே நாவாயாக இருக்கிறான். அவனே உபேயம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதனுடைய ஒரு விளக்கம் தான் இதுன்னு வச்சுக்கலாம். அவனே நாவாய்,
அவனே இந்த பிரிவு கடல் என்கிற துன்பத்தை கடப்பதற்கான நாவாய். அவனே தான் போட்டு. அவனே கொண்டு போய் எங்கே சேர்த்து போகிறான்? கொண்டு போய் வைகுண்டத்தில் சேர்த்து விட்டுருவான். இறைவனும் நாவாயாக இருக்கிறான் என்றபடி பிரிவு துன்பம் மேல் திருவாய்மொழியிலே கூறப்பட்டது. இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த மார்த்வம் பிரிவு துயர் சகிக்க முடியாத இது பார்த்தோம். மகாத்மாக்கள் பிரிவு துயர், அதுதான் இங்கே பிரிவு துயர் என்று கூறப்பட்டது. நாவாய் போன்ற இறைவன் அங்கு எழுந்தி அருளி இருத்தலால் அத்தலம் நாவாய் எனப்பட்டது. அங்கே இருக்கான், இந்த நாவாய் முகுந்தன் அங்கே இருப்பதால் அங்கு நாவாய் எனப்பட்டது. நாவாய்னா கப்பல். துன்பக்கடலுள் புக்கு வைகுந்தன் என்பது ஒரு தோணி பெறாது விழல்கின்றேன். அது ஆண்டாளுடைய பேச்சு. நாச்சியார் திருமொழி 5:4 என்ற திருப்பாசுரத்தில் இறைவன் துன்பக்கடல் கடத்தும் தோணியாகவே அருளி செய்யப்பட்டுள்ளான். அவனே தோணின்னு சொல்லியிருக்காங்க. அவன் இன்னொரு தோணி ஓட்டிட்டு வருவானே கிடையாது, அவனே தோணி என்று அருளி செய்யப்பட்டுள்ளான். விஷ்ணு போதம் அப்படின்னா விஷ்ணுவாகிய ஓடம். விஷ்ணு போதம், போதம்னாக்கா நாவாய், கப்பல், படகு. விஷ்ணு போதம், விஷ்ணுவாகிய நாவாய், எம்பெருமானாகிய அதே படகு. ஆன்று சம்சியம் அடியார்களுக்கு செய்யும் அருள். பொதுவான கருணை இல்லை, பொதுவான அருள் இல்லை, அடியார்களுக்கு அவன் விசேஷமாக செய்யக்கூடிய அருள் தான் ஆன்று சம்சயம். அந்த குணம்தான் விஷ்ணு போதமாக எம்பெருமான் இருக்கக்கூடிய அந்த திருநாவாயிலே நிழலாடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிந்த துன்பம் என்பது மேல் திருவாழ்மையில் கூறப்பட்ட பிரிவு துன்பம். முன்ன பார்த்தோம் இல்லையா, மகாத்மாக்கள் பிரிவு துன்பம் சகியாத மார்க்கம் என்பதை விளக்குகிறார். அன்புடையாரே என்று தொடங்கி பிரிந்த துன்பக்கடல், அன்புடையாரே பிரிவிரு நோய் என்று துன்பக்கடல் புக்கு, இதெல்லாம் ஆண்டாள் சொல்கிற பேச்சு. நாச்சியார் திருமொழியில் 5:4 மற்றும் 5:4 என்ன சொல்கிறாங்கன்னா, அன்புடையாரே பிரிவுறு நோய். அன்புடையார்களை பிரிஞ்சு இருக்கிறது ஒரு நோய்க்கு சமானம். நமக்கு ரொம்ப வேண்டியவங்க இருக்காங்க, ரொம்ப நம்மக்கிட்ட பிரியமாக இருக்கும், அவங்கள பிரிந்து இருக்கிறது அதுவே ஒரு வியாதி மாதிரி இருக்கும். அதனால் ஒன்றும் வியாதி தனியாக வர வேண்டியது இல்லை, அதுவே ஒரு வியாதியாக இருக்கும். துன்பக்கடல் புக்கு, அப்போ என்ன தெரியும், அப்படியே ஒரு துன்பமான கடலில் நம்ம மொழி. இதெல்லாம் நம்மளுடைய மனசோட நிலைகள், நம்ம மனசு பண்ணுறது தான் இதெல்லாம். ஐயோ பிரிஞ்சா வியாதியே வந்துட்ட மாதிரி இருக்கும், இல்லை துன்பக்கடல் புக்கு இருக்கிற மாதிரி என்றபடி சொல்லுகிறபடியே எமராலும் பழிப்புண்டு அணி மூழிக்களத்துறையும் நம்மால் இழிப்புண்டு இங்கு ஏன் அப்படின்னு சொல்லி இங்கே அந்த முன்னிதை கொண்டாடுறாங்க. என்னன்னாக்க, எமராலும் பழிப்புண்டு அணி மூழிக்களத்துறையும் தம்மால் இழிப்புண்டு. இங்கே என்ன, இது தலைவி பாசுரம். பராங்குசி நாயகி சொல்கிறதுன்னா, அப்பா உன்னை தேடி 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 வந்து 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 என்னோட தோழியும் என்னை திட்டுறா, தாய்மார்களும் என்னை திட்டுறாங்க, எல்லாருமே திட்டுறாங்க. ஆகியார தமரால் பழிப்புண்டு, எங்களுக்கு வேண்டியவங்க எல்லாம் எங்களை கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்தால் நீ என்ன பண்ணுற, உன்னுடைய அடியார்களோடு சேர்ந்து கொண்டு அப்படியே சந்தோஷமாக கொண்டாட்டமாக இருக்க. ஸோ இப்போ நாங்கள் அவங்களாலும் கைவிடப்பட்டோம், முன்னாலும் கைவிடப்பட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமராலும் பழிப்புண்டு, எங்கள் சொந்தக்காரங்களும் எங்களை திட்டுறாங்க. அணி மூழிக்களத்தரையும் தம்மால் இழிப்புண்டு, நீயும் எங்களை விட்டுட்ட, நீயும் எங்களை கவனிக்கவே இல்லை, உனக்கு வேண்டிய அடியார்களோடையும் மகாத்மாக்களோடையும் சேர்ந்து கொண்டு நீ இருக்கிற, இழிப்புண்டு இங்கு என் இப்படி இருக்கிற, என்னை கொஞ்சம் பாரு அப்படின்னு பராங்குசி நாயகி சொல்கிறேன். தாம் தம்மை கொண்டு அகழ்தல் தகவு அன்று என்று உரையிலே, இது தூது விடுறாங்க. இப்படி அவர் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு போய் தகவு அன்று, அவருடைய குணத்துக்கு இது ஏற்றதல்ல அப்படின்னு போய் சொல்லுங்கட்டு தூதும் விடுறாங்க. அது 2 தான் இந்த இதில் சொல்லப்பட்டிருக்கு. 9:7:2 மற்றும் 9:7:9 அந்த பதிகம் படிச்சிங்கன்னா இதெல்லாம் லைனாக ஒன்று பின்னால் ஒன்று வரதை நம்ம பார்க்கலாம். இப்போ சூத்திர பகுதிக்காக அங்கங்கே எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. மிகமேனி மெலிவெய்து மேகலையும் ஈடு அழிந்து என் அகமேவி ஒழியாமே திருமூலி கடத்தார்க்கு தகவு என்று உரையீர. மிகமேனி மெலிந்து மெலிஞ்சு போயிட்டாங்க பராங்குச நாயகி. என்ன ஆச்சுன்னா, மேகலையும் ஈடு அழிந்து, ஒட்டியானம் கலண்ட கீழே விழுந்துருச்சான். எவ்வளோ தூரம் மெலிசா இருந்தாக்கா அந்த ஒட்டியானமே கலண்டு அவங்களுக்கு கீழே விழுந்திருக்கும். அவ்வளோ மெலிஞ்சு போயாச்சு, உடம்பு சுத்தமாக போயிடுச்சு. என் அகமேனி, இனி மிஞ்சி இருக்கிறதெல்லாம் இந்த ஆத்மா தான். அகமேனிங்கிறது ஆத்மா, இது மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. இதுவும் போயிடணுமா, இதுவும் அழியணுமா, அதுக்கு முன்னால் என்ன இப்படி இருக்கான்னு சொல்லி திருமூழி களத்து உரைவாருக்கு நீங்கள் சொல்லணும். தகவு அன்று, இது அவனுடைய குணத்துக்கு இது சரியில்லைன்னு சொல்லுங்க என்று உரையீர் அப்படின்ட்டு தூது அனுப்புகிறாங்க. மிகமேனி மெலிவெய்து மேகலை ஈடு அழிந்து, ஒட்டியானெல்லாம் கழிஞ்சு போச்சு, என் அகமேனி ஒழிஞ்சு, என் ஆத்மா ஒன்று தான் இருக்குது, அதுவும் போயிடணுமா, அது போக முன்னே என்னை காப்பாற்ற சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ அப்படி அந்த துன்பக்கடலுடைய அந்த கோரத்தை சொல்கிறாங்க. என்று இப்படி மென்மேலும் ஆழ்விட வேண்டும்படி தன்னை பெருகியால் வந்த துன்பக்கடலை தூது விட்டுட்டே இருக்காங்க. இப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏன் துன்பக்கடலில் மாட்டிகிட்டு இருக்காங்க. வைகுந்தன் என்பதோர் தோணி பெறவில்லை. ஆகையால் மாட்டிகிட்டு இருக்கும் பொழுது, அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த துன்பக்கடலை யார் கடத்துவாங்க? அவனே தான் வந்து கடத்தணும். இல்லை வேறு கப்பல் ஏரியா போக முடியாது. கடத்தும் விஷ்ணுபோதம் ஓடம். விஷ்ணுவாகிய ஓடத்தை தவிர வேறு ஒரு சாதனையும் இல்லை. நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் இந்த துன்பக்கடலை தாண்டுவதற்கு அவனை தவிர ஒரு சாதனையும் இல்லை. இது எங்கே சொல்லியிருக்குன்னா விஷ்ணு தர்மத்தில் சொல்லியிருக்கு. என்றபடி நடத்துகின்ற விஷ்ணுபோதமான அந்த எம்பெருமானுடைய ஆன்று சம்சயம், இதுதான் வந்து இங்கே கீவேர்டு. ஆன்று சம்சயம் தான். அடியான் இவன் என்று அருளா. ஐயோ என்னுடைய அடியான் ஆச்சே இவன் வேற யாரும் இல்லையே, பொதுவானவன் இல்லை, இவன் அடியான் என்று அருளா என்று விரும்பும்படியாக இருக்கும் அடியார்கள் விஷயத்தில் செய்கிற திருவருள். இவன் அருள் வந்து எல்லாருக்கும் செய்வான், எல்லா ஜீவராசிகளுக்கும் செய்வான். ஆனால் இந்த ஆன்று சம்சயம் என்கிற அந்த விசேஷ கடாட்சம் தன் அடியார்களுக்கு மட்டுமே செய்வான். அதற்கு வந்து சொல்கிறாங்க என்னென்னா, நாவாயில் நிழலெழும், நாவாய் உரைகின்ற என்றபடி அவன் நித்தியவாசம் செய்கிற திருநாவாயிலே உள்ளே நிற்கின்ற இறைவனது தம்மை இதுவோ என்று அறியலாம்படி அவ்வூரின் பெயராலே நிழலெழும் எனப்பட்டது. ஓ நாவாய் முகுந்தன் அப்போ வந்து கண்டிப்பாக விஷ்ணு போதம் தான். இவன் சம்சார கடலை கடத்தி விடுவான், பிரிவேன்மன் துன்பக்கடலை கடத்தி விடுவான் என்று அந்த அவன் திருமேனியிலே அந்த ஆன்று சம்சயம் நிழலாடுவதாலே திருநாவாயிலே அந்த குணம் நிழலாடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த ஆன்று சம்சயம் இந்த அருளுக்கு வித்தியாசத்துக்காக ராமாயணத்திலேருந்து ஒன்று எடுத்து சொல்கிறாங்க. நாவாயிலே இருக்கின்ற அவ்விறைவன் நித்தியவாசம் செய்யும் தேசமாகையாலே நாவாய் என்ற ஊருக்கு பெயராயிற்று. விஷ்ணு ஓடமாக இருக்கும் தன்மை பிரகாசித்ததால் அதற்கு உறுப்பான அருள் தன்னிடையே போதருவன்றோம். அவ்வளோ கருணை இருந்தால் தானே தானே நாவாயாக இருந்து அவன் கூட்டிக் கொண்டு உன்னை பிடிக்காதுன்னு அவன் எப்படி போட்டில் கூட ஏற்ற மாட்டான். அவனே போட்டாக இருக்கிறத விடுங்க, அவனே ஏற்றிக்கொண்டு போகிறான் என்ற அப்படிப்பட்ட அருள் தன்னிடையே போதருவன்றோம். அவனே அங்கேயே விஷ்ணுபோதமாக இருக்கிறதால அவனுடைய அருள் தன்னிடையே போதரும். கண்டிப்பாக அருள் இருக்கு, அங்கே இல்லாமல் போகல. கருணையாலும் அடியார்கள் விஷயத்தில் செய்யும் அருளாலும், அதனால்தான் அப்படி செய்கிறான் என்று வேறுபடுத்தி சொல்லி ரெண்டு சொல்கிறாங்கப்பாங்க. கருணையாலும் அடியார்கள் விசேஷத்தில் செய்யும் அருளாலும். கருணை ஒன்று அருள் ஒன்று தனித்தனியாக சொல்கிறாங்க. கருணை வந்து எல்லாரிடத்துலேயும் உண்டு, எம்பெருமானுக்கு எல்லாரிடத்துலையும் உண்டு. ஆனால் தன் அடியார்களிடத்தில் செய்வது அருள், அதுதான் இங்கே வந்து பிரகாசிக்கும். அதுதான் ஆன்று சம்சயம். வேறுபடுத்தி சொல்லி இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னாக்கா, பெண் காப்பாற்றப்படவில்லையே என்ற கருணையாலும் நம்மை அடைந்தவர்களை காப்பாற்றவில்லையே என்கிற ஆண்டு சம்சத்தாலும் ஸ்ரீராமன் வருந்தினார். சீதாவை காப்பாற்றலை, இன்னும் சீதாமா அங்கே இருக்காங்க. ஸோ ஒரு பெண் காப்பாற்றப்படவில்லையே என்று வருந்தினான், அது கருணையால். ஐயோ என் அடியவள், எனக்கு ஆட்பட்டவள், என்னுடைய அடிமை, அவளை காப்பாற்றவில்லையே என்று ஆண்டு சம்சயம். வித்தியாசம் தெரியுதுங்களா? பொதுவாக எல்லாரிடத்திலும், பொதுவாக இந்த உதாரணத்தில் பொதுவாக பெண்களிடம் காட்டப்பட்டது கருணை, அது எம்பெருமானுக்கு எல்லாரிடத்திலுமே உண்டு. தன்னுடைய அடியார்களை காப்பாற்றவில்லையே என்ற அந்த பதற்றத்தோடு கூடிய அந்த கருணை ஆன்று சம்சயம். அந்த குணம்தான் வந்து இந்த திருநாவாயில நிழலெழும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண் காப்பாற்றப்படவில்லையே என்கிற கருணை அது ஃபஸ்ட்டு ராமனுக்கு. நம்மை அடைந்தவர்களை காப்பாற்றவில்லையே என்ற ஆன்று சம்சயத்தாலும் ஸ்ரீராமபிரான் வருந்தினான். இது ராமாயணத்திலேருந்து எடுத்திருக்காங்க. என்கையாலே ஆன்று சம்சயமாவது அடியார்கள் விஷயமான அருள். அந்த வித்தியாசம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கருணை அப்படிங்கிறது எல்லா ஜீவராசிகள் எடுத்தும் உண்டு பெருமானுக்கு. ஆன்று சம்சயம்னா அவன் தன் அடியார்கள் இடத்திலே விசேஷமாக காட்டக்கூடிய கருணை. அதனால தான் அவன் வந்து விஷ்ணு போதமாக இருந்து நம்ம சம்சாரத்தை கடத்தி கொண்டு போகிறார். அந்த குணம் வந்து உங்களுக்கு திருநாவாயிலே நிழலிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் ஆன்று சம்சயம்ங்கிற குணம். அதுதான் இப்போ வந்து நம்ம இதோட நிற்க வச்சுட்டு ஸ்ரீமான் ஸ்ரீனிவாச ராமானுஜதாஸ் அவர் வந்து என்ன சொல்கிறாரு இந்த ஆன்று சம்சயம் அப்படிங்கிறத பற்றி அவர் விண்ணப்பிக்க சொல்லி நம்ம கேட்டுக்கிறாங்க. அடியேன் ராமானுஜதாஸ். சொல்லுங்க சுவாமி. அன்மியூட் பண்ணிக்கோங்க.
அடி கேக்குதுங்களா? கேக்குதுங்க, நல்ல கேக்குது. நல்ல கேக்குது. இதான் இந்த சூத்திரம் 180ல ஆற்று சம்சயம் என்று அம்மா ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆற்று சம்சயம்னா தான் விருப்பம் அடியார்களிடத்து அவன் காட்டும் விசேஷ கருணை, விசேஷமான கருணை. அடியார்கள் திறந்து அவன் காட்டும் விசேஷ கருணைன்னு சொன்னாங்க. அதுக்கு நம்மளுடைய பாசனம் வந்து ஆஹா அடியான் இவன் என்று அருளா என்ற பாசனம். அதை படிக்கும்போது அடியனுக்கு எங்களுடைய அரியன் இருக்கிற திவ்ய தேசம் திருஇந்தலூர்ல பரிமள ரங்கநாதன், ஸோ அவரை பார்த்து திருமங்கை ஆழ்வார் அவரை வந்து சேவிச்சு மங்களாசாசனம் பண்ண வந்திருந்தப்போ அவர் வந்து ஆஹா என்று இறங்கி என்று சொல்லுவார். ஆஹா என்று இறங்கி சொல்லுவார். அதனால அவரும் ஸ்பெஷல். இப்போ சொல்லுங்க. கேக்குதாம்மா? இப்போ கேக்குது. அதனால திருமங்கையாழ்வார்க்கு எத்தகைய ஆற்று சம்சயம் அவர் பாவித்தார். இப்போ நார்மலாக எல்லா திவ்ய தேசத்திலையும் எல்லா எம்பெருமானுக்கும் எல்லா கல்யாண குணங்களும் உண்டு. எல்லா கல்யாண குணங்களும் பிரகாசிக்கத்தான் செய்கின்றன. நம்மளுக்கு அவர் காட்டி கொடுத்ததால அவர் சில திவ்ய தேசங்கள்ல இந்த குணம் பிரகாசிக்கிறதுன்றது அவருடைய வாசகங்களால தெரிவிக்கிறார். அதுதான் உண்மை. அது மீன் மற்ற திவ்ய தேசத்துல வந்து எம்பெருமானுக்கு சில குணங்கள் பிரகாசிக்கலன்றது பொருள் இல்லை. ஆனா இந்த திவ்ய தேசத்துல திருமங்கை ஆழ்வார் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு தெரிவிக்கிறார். பெருமாளை பார்த்து அவர் ஆரப்பருகி அவருடைய அழகு ஆரப்பருகி அனுபவிக்கணும்னு வர்றாரு. அவருக்கு அந்த அனுபவம் கிடைக்கல. ஸோ எனக்கு அந்த ஆற்று சம்சயம் காட்டேன்னு சொல்லிட்டு ஆஹா என்று இறங்கி நம்மை ஒரு கால் காட்டி நடந்தால் நாங்கள் உய்யவுமே என்றார். அதை பற்றி ஒரு சில வரிகள் விண்ணப்பம் பண்ணுறாங்க. திருமங்கையாழ்வார் எல்லா திவ்ய தேசங்களும் தன்னுடைய ஆடல்மா என்கிற குதிரையில ஏறி எல்லா திவ்ய தேசத்தையும் சேவிக்கிறாரு. அதே மாதிரி ஒரு நாள் திருஇந்தலூர் பெருமாளை சேவிக்கணுன்ற அவா எழுகிறது. ஸோ அவரை போய் சேவிக்கலாம் என்ற எண்ணம் மேலிட அவர் நினைக்கிறார், நம்ம போனா நம்மளை எப்படி அவர் ரிசீவ் பண்ணுவாரு. ஸோ நம்மளும் ஒரு யாராவது ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனா நம்மளை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறோம், நம்ம போகும்போதே யோசிச்சுட்டே போவோம். அந்த மாதிரி ஆடல் மாமல் போகும்போதே ஆஹா நம்ம போனோன்னா சுவாமி நம்மளை எதிர்கொண்டு அழைத்து வான்னு சொல்லுவாரு, வாரி அணைப்பாரு, வினவுபாரு, கண் குளிர கடாட்சிப்பாருன்ற இந்த எண்ணத்தோடு எல்லாம் ஆடல்மா குதிரையில திருஇந்தலூர் கோயிலுக்கு வந்து இறங்குறாரு. அவர் இறங்கும் போது கரெக்டா 11:56 வச்சுக்கோங்க, நடசாத்திர நேரம். ஸோ டமால்னு அவர் குதிரை விட்டு இறக்கிறதுக்கும் நடைய சாத்துறதுக்கும் சரியா இருக்கு. கேக்குதுங்களாமா? நல்லா கேக்குது. நடைய சாத்திடுறாங்க. அப்பவே அவருக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட், ஏமாற்றம். ஐயோ ஏதோ கனவுகளோடு வந்தோம், நடைய சாத்திட்டாங்க. பட்டாச்சாரியர் சொல்றாரு, சுவாமி இதோ 5 மணிக்கு தான் திறப்போம் அப்படின்னு. சரி வெயிட் பண்ணி அவரை எம்பெருமானை பார்த்துட்டு போலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாரு. மறுபடியும் 5 மணிக்கு பட்டாச்சாரியார் வந்து நடை கதவை திறந்த உடனே உள்ள நேரம் போறாரு. போன உடனே நும்மை தொழுதும் நுந்தம் பணி செய்திருக்கும் நும்மடியும் இம்மைக்கு இன்பம் பெற்றோம் எந்தா இந்தலூரே எம்மை கடிதா கருமம் அருளி ஆஹா என்றிறங்கி நம்மை ஒரு கால் காட்டி நடந்தால் நாங்கள் உய்யோம். ஏன்னா வரும்போதே 2 விண்ணப்பம் பண்றதா முடிவு பண்ணிட்டார் பெருமாள் கிட்ட. ஒண்ணு உன்னுடைய அழகை காட்டு, உன்னுடைய அழகை ஆரப்பருவம் ஒண்ணு. 2வது அவன் கிட்ட குற்றேவல் வாங்கி வழிவில அடிமை பெற்று செல்ல வேண்டும். இது 2 தான் அவருடைய எய்ம். வந்ததோட எய்மே இது 2 தான். ஸோ இது 2ஐயும் அந்த பாட்டுல சொல்லிடுறார். நும்மை தொழுதும் வந்த உடனே நமஸ்காரம். நுந்தம் பணி செய்திருக்கும் நும்மடியும் உமக்கே அடிமை செய்கின்றோம் நாங்கள் உண்ணும்படியும் இம்மைக்கு இன்பம் பெற்றோம். உன்னை பார்த்த அந்த உணர்வுனால பெரிய ஆனந்தம் எங்களுக்கு, நல்ல உணர்வு. இம்மைக்கு இன்பம் பெற்றோம் எந்தாய் இந்தலூரிலே எம்மை கடிதா கருமம் அருளி. கடிதா கருமம்னா குறைவில்லாத கைக்கரியம். கடிதா கருமம் அருளி. உங்களுக்கு தெரியும், அம்மா நிறைய பேரை சொல்லியிருக்காங்க, மலருக்கு வாசனை அடையாளம் போலே ஆத்மாக்கு என்ன அடையாளம் யாராவது சொல்லுங்க.
அம்மா நிறைய முறை சொல்லியிருக்காங்க, ஒரு மலருக்கு அடையாளம் வந்து வாசனை, ஆத்மாவுக்கு என்ன டக்குன்னு அடையாளம் என்ன? யாராவது வந்து கைங்கரியம். மன்னிக்கணும், சேஷத்துவம். ஆத்மாவுக்கு அடையாளம் வந்து அடிமை செய்தல், சேஷத்துவம். சோ கடிதா கருமம் அருளிங்கிறார். அதாவது பெருமானே, நீ எனக்கு சேஷத்துவ ஞானத்தை கொடுத்த, ஞானத்தை கொடுத்தா மாத்திரம் போறாது, எனக்கு அந்த சேஷத்துவம் அடிமை செய்யறதுக்கான புத்தேவலம் கொடுக்கணும். வடிவிலா அடிமை செய்ய வேணும். அது ரெண்டு எனக்கு. அதனால ஞானத்தை தந்தா மட்டும் பத்தாது, சேஷத்துவ ஞானம் கொடுத்தா மட்டும் போறாது, எனக்கு குற்றேவல் புரியறதுக்கு உண்டான சான்ஸும் கொடுக்கணும். அதை பெற்று போகதான் வந்தது. ஸோ கடிதா கருமம் அருளி ஆஹா என்றிறங்கி. எப்படி இறங்கணும்? நீ விரும்பும் அடியார்களுக்கு நீ ஒரு ஸ்பெஷல் கடாட்சம் பண்ணுவில்லை, இப்ப ஆற்று சம்சியம் அந்த மாதிரி ஆஹா என்றிறங்கி நம்மை ஒரு கால் காட்டி நடந்தால். இந்த இடத்துல முதல்ல ரெண்டு எண்ணத்தோடு வந்தாரு. ஒண்ணு அவருடைய அழக ஆரம்பிக்கணும், ரெண்டாவது கைங்கரியம் பெறணும். சோ இப்போ முதல்ல கைங்கரியத்தை சொல்லிட்டாரு. இப்போ நம்மை ஒரு கால் காட்டி நடந்தால் நாங்கள் உய்யோமே. நம்மை என்றது வந்து பெருமாளை சொல்றாரு. நம்ம கூட என்னங்க இது நம்ம கடையா? நம்ம கடைன்னா என்னோட கடை இருக்காது, அவரோட கடை. அந்த மாதிரி நம்மை ஒரு கால் காட்டி நடந்தால், ஆதிசேஷன் பர்யந்தமா சயனிச்சிருந்திருக்க அழகா நீ அப்படி எழுந்து ஒரு காலை தொங்க விட்டு அப்படி எழுந்து உலா வந்து நடந்து வந்து அந்த அழகை பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசை. ஒரு கால் காட்டி நடந்தால், ஒரே ஒரு முறை நடந்து காட்டினால் நாங்கள் உய்யோமே, நாங்கள் உயிர்ந்து போக மாட்டோமா? தயவு செய்து இது ரெண்டுக்கு மாத்திரம் இறங்கி எனக்கு உன்னுடைய அந்த ஸ்பெஷல் ஆர்டர் சும்சியம் காட்டணும் அப்படின்னு ரொம்ப வேண்டிக்கிறாரு. பாட்டு முதல் பாசனம் முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாரு. நம்ம பெருமாள் வந்து ஆசையில, எங்க பெருமாளுக்கு இன்னொரு நேம் வந்து இந்தளூர் அந்தணன், இந்தளூர் அந்தணன் ஒரு பெயர். அந்தணன் அசையவில்லை. சரி, பட்டாச்சாரியர் பார்க்கிறார், சுவாமி வந்தோம்னா பாசனம் ஒரு பாசனம் பாடிட்டே, மற்ற சேவாதி எல்லாம் வெயிட் பண்றாங்க, ஒரு 10 அடி தள்ளி நில்லும், அந்த உள்வாசல் கிட்ட நில்லும்ன்றார். சரிங்க சுவாமின்னு சொல்லிட்டு அந்த உள்வாசல் கதவு கிட்ட நின்று கொஞ்ச நேரம் பாக்குறாரு, நம்ம கேட்டதுக்கு வந்து இறங்கி வராரான்னு. அவன் அந்தணன் அசையவே இல்லை. அடுத்த பாட்டு பாடாச்சு. சிந்தை தன்னுள் நீங்காதிருந்த திருவே மறுவினியமைந்தா அந்த நாளி மாலே சோலை மழக்களிரே நந்தா விளக்கின் சுடரே நரையூர் நின்ற நம்பி என் எந்த நூறாய் அடியே இணையும் இறங்காயே. ரெண்டாவது விண்ணப்பம் எல்லாம் ரெண்டையும் கேட்டுட்ட முதல் பாசத்துல. இப்ப அடியே கொஞ்சம் இறங்கு, ரெண்டாவது பாசத்துல ப்ளீஸ் எல்லாம் மறுவினியம் அமைந்தா அந்த நாளி மாலே சோழங்களுக்கு அவருடைய புகழ் பாடுறாரு. புகழ் பாடிட்டு தயவு செய்து கொஞ்சம் இறங்குப்பா, நான் 2 விண்ணப்பம் வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணு அப்படின்னு கேட்கிறாரு. அந்த நான் அசையவில்லை, அமைதியா இருக்கான். பாக்குறாரு என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு, சரி 3வது பாசம் பாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பேசுகின்றது இதுவே வையம் ஈரடியால் அளந்த மூசி வண்டு முரளும் கண்ணி முடியே உம்மை காணும் ஆசை என்னும் கடலில் வீழ்ந்து. உன்னை பார்க்கணும்னு நினைச்சு அந்த கடல்ல விழுந்ததுனாலதான் நான் அங்கிருந்து நீந்தி வந்திருக்கேன். அவ்வளவு தூரம் நீந்தி உம்மை காணும் ஆசை என்னும் கடலில் வீழ்ந்து எங்க அயத்தும் அயலாரும் பேசுகின்றது இதுவே காணும் இந்தலூர் இதே. உன்னை பார்க்கணுன்ற ஆசைனால ஓடி வந்திருக்கோம். ஆனா அந்த ஆசையே எங்களை இப்படி ஏமாத்துற மற்றவங்க எல்லாம் கேலி பண்றாங்க. அயர்த்தோ கெட்டோம்ன்றது மாதிரி அந்த ஆசையை இப்ப தப்பா போச்சு, கெட்டோம் போல இருக்கு, அயலாரும் பேசுகின்றது இதுவே காணும். தயவுசெய்து மற்றவங்க கேலி பண்றதுக்கு முன்னாடி எனக்கு தயவுசெய்து ஆசையவே அந்த எனக்கு அப்படியே வீரசேனை. அதாவது இன்னொன்னு சொல்லணும், எங்க பெருமாள் இருக்காரு அப்பா சதுர்புஜ வீரசேனம். அவர் அப்படியே அந்த அவருடைய அழகான நாசியும் அந்த கரிய திருமேனியும் அவர் படுத்திருக்கிற அழகும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகு. அது ஆரப்பருகத்தான் இவர் வந்தாரு. ஆனா அவர் அசையவே இல்லைன்னு திருமங்கை ஆழ்வார்க்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. வெயிட் பண்ணி பார்த்தாரு, இல்ல. அவருக்கு மெதுவா கோபம் மேலிட ஆரம்பிச்சு. திருமங்கை மன்னன் வந்து கொஞ்சம் கோபக்காரர் தான். ரொம்ப வெட்டு 1 துண்டு 2 கஷ்டம் ரைட்டா இருப்பார். வால்வழியால் மந்திரம் கொண்டவர் அவர். மெதுவா வருத்தம் மேலிடுது, மெதுவா துக்கம் மேலிடுது, கோபமும் மேலிடுது. அப்படியே பார்க்கிறாரு.
பார்த்த உடனே ஆசை வழுவாதேத்தும் எமக்கிங் இழுக்காய்த்து தேசமறிய உமக்கே ஆளாய் திரிகின்றோமுக்கு காசி நொழியில் திகழும் வண்ணம் காட்டி எம்பெருமான் வாசி வள்ளி இந்தலூரீரே வாழ்ந்தே போந்தி. நீ நல்லா இருப்பா, நீ ஒண்ணுக்கு அவன் எந்திரிக்கிற மாதிரி இல்ல, அழகா காக்குற மாதிரி இல்ல, ஆசை வழுவாதேத்தும் கொஞ்சம் கூட குன்றாத ஆசையை உன் மேல வச்சிருக்கோம். கொஞ்சம் கூட நாங்க உங்க மேல வச்சிருக்கிற ஆசையில கொஞ்சம் கூட குறைவு கிடையாது. அதுவே வழுவாதேத்தும், அதுவே எங்களுக்கு குற்றமாகி போச்சு. உன் மேல ஆசை வச்சதே தப்பா போச்சு. இப்போ ஆசை வழுவாதேத்தும் எமக்கு இங்க எழுத்தாய்த்து தேசமறிய உமக்கே ஆளாய் திரிகின்றோமுக்கு. இந்த ஊரை கேட்டுப்பாரு, இந்த நாட்டை கேட்டுப்பாரு, இந்த உலகத்தை கேட்டுப்பாரு. உன்னை தவிர வேற யாருக்காவது நாங்க ஆளாய் இருக்கிறோமா? உமக்கே நாம் ஆட்சேபம் ஆண்டாள் சொன்ன மாதிரி உமக்கே ஆளாய் தெரிகின்றோம். அனன்யார சேஷத்தும் நீ சொல்லி கொடுத்த அதேதான் ஃபாலோ பண்ணியிருந்திருக்கோம் நாங்க. உமக்கே ஆளாய் தெரிகின்றோமுக்கு காசி நொழியில், அதாவது சுட்ட பொன் பளபளன்னு இருக்கு அல்ல, அதை விட அதிகமான அந்த உரைத்த பொன் எப்படி பளபளன்னு இருக்குமோ அதை விட நீ பல மடங்கு அந்த அழகான உன்னுடைய தேகத்தை காட்டிருந்தா காட்டவே மாட்டேங்கிறேன். காட்டி என்ன சொல்றாரு? காசி நொழியில் திகழும் வண்ணம் காட்டீர் எம்பெருமான் வாசி வள்ளி. வாசின்னா உனக்கு வித்தியாசம் தெரியல பாத்தியா? நீ நித்திய சூரியன் மாத்திரம் தான் காட்சி தருவ, அப்ப நானும் எங்களுக்கு காட்சி தர மாட்டேன். இல்ல அந்த வித்தியாசமா பத்தி அந்த வித்தியாசம் பாக்குறேன், பாரபட்சம் பாக்குறேன். வாசி வள்ளி இந்தலூரீரே வாழ்ந்தே போ. அப்பா நல்லா இருப்பான். நீ உன்னுடைய அழகை வச்சுக்கணும், உன்னோட நீயே வச்சுக்கோ. ஆனா சொல்லுவாங்க, நீ அச்சாதத்தை இறங்குனதே உன்னுடைய அழகு நாங்க அனுபவிக்கிறதுக்காக நீ மேலால சொல்லிக்கிறியே தவிர, ஆனா நீ அதை நிரூபித்து காட்டல. நீ நல்லா இரு, நீ நல்லா வாழ்ந்துக்கோ, எனக்கு எதுவும் குறைச்சில்ல, நாங்க எங்க வழியை பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு பிறகு ஒரு 6 பாசனம் பாடிட்டு கிளம்பிடுற. ஆடம்ப எடுத்துக்கிட்டு சோகத்தோட கிளம்பிடுற. வந்த உடனே கதவு மூணு 5 மணிக்கு வெயிட் பண்ண, அப்புறம் 2 விண்ணப்பம் வச்சேன், ஒரு ரியாக்ஷனும் காணும். வெரி சாரி, நான் போயிட்டு வரேன்னு கிளம்பிடுறேன். சுவாமி அது ஏன் அந்தனை அசையாம படுத்துன்னு இப்ப சொல்றேன். அந்தனை அவருக்கு திருமங்கை ஆழ்வார் வராதுன்னு தெரிஞ்ச உடனே திருமங்கை ஆழ்வார் கிட்ட நம்ம உருக்கமான பாசனங்கள் நிறைய பெற வேண்டும், அந்த தாட்டு தான், அந்த திங்கிங்லயே தான் இருக்காரு அவர். ஐயோ திருமங்கை ஆழ்வாரிடம் பாசனம் பெற வேண்டும், திருமங்கை ஆழ்வாரிடம் உருக்கமான பாசனம் பெற வேண்டுமே என்ற யோசனை, ஒரே யோசனை இருந்ததுனால மங்கை ஆழ்வார் சொன்னது கூட அவர் காதுக்கு அவர் கேட்கும். ஐயோ நிறைய பாசனம் வாங்கணும், நிறைய பாசனம் வாங்கணும், நிறைய பாசனம் வாங்கணும், உருக்கமான பாசனம் சொல்றதுனால திருமங்கை ஆழ்வார் சொன்னது எல்லாம் கேட்கல. மெதுவா எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பட்டாச்சார் எங்க திருமங்கை ஆழ்வார் இருந்தாருன்னு, சுவாமி அவர் ஆடல் மாலை பறந்து 10 நிமிஷம் சுவாமி, அவர் கிளம்பி போயிட்டாரு. ஐயோ கெட்டேனே, அவரிடம் பாசுரம் நிறைய வாங்க வேண்டும் என்று கெட்டேனே. நான் வறண்டு தாகம் எடுத்து போனவனுக்கு 4 சொட்டு நாக்கில் ஊற்றி அது போல 10 பாசுரம் பாடிவிட்டு போய்விட்டாருன்னு சொல்லிட்டு எம்பெருமான் வருத்தப்படுறாரு. திருமங்கை ஆழ்வாரும் வருத்தத்துறை போறாருன்றது ஒரு அனுபவ ரீதியான ஒரு இது. ஏன்னா இந்த இடத்துல இந்த திவ்ய தேசத்துல அவருக்கு திருமங்கை மன்னனுக்கு ஆல்ட்ரசவுண்ட் விஷயம் ரெக்வஸ்ட் பண்ணி கூட அவர் பெருமாள் கண்ட, ஆனா அது நிஜம் இல்லை. திருமங்கை ஆழ்வார்கிட்ட நிறைய பாசனம் வாங்கணும்னு அந்த எண்ணத்துல ஒரே யோசனை, அதுதான் அவருக்கு. அந்த யோசனையில இதெல்லாம் மறந்துடுறாரு. திருமை மங்கன் போற பிறகு ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்புறம் அவங்க பரமாத்மா ஜீவத்தம் பேசிக்கிறாங்கன்றது வேற விஷயம். இருந்தாலும் இந்த ஆந்திர சம்சயம் வந்ததுனால அடியே நான் அதை சொல்ல நினைச்சேன். ஏன்னா இது இந்த அனுபவம் அப்பா ஒரு முறை அம்மா பேசிட்டு இருந்தாங்க. இந்த அனுபவம்ன்றது எப்படின்னா, அதாவது எம்பெருமான் அனுபவிக்கிறதாகட்டும், அருளிச்செயல் அனுபவிக்கிறதாகட்டும், ஐஸ்கிரீம் சாப்பிடுற மாதிரி. ஆமா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கோன் ஐஸ்கிரீம் கையில வச்சுக்கிறோம், மேல அப்படியே ஒரு கூம்பை வச்சிருப்பான், அதை எடுப்போம், கொஞ்சம் பார்த்துட்டு லிக் பண்ணுவோம், அப்புறம் ட்விஸ்ட் பண்ணுவோம், சரிங்களா? இந்த பக்கம் திருப்புவோம், இந்த பக்கம் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுவோம், கிளிக் பண்ணுவோம், சரிங்களா? அப்படியே மொத்தமா விழுங்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா லிக் பண்ணுவோம். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிக்கணும். ஏன்னா எங்க இந்த ஒரு 10 பாக்கத்தை அனுபவித்துக்கே இந்த ஜென்மம் போதாது. அந்த அளவுக்கு
அவங்க 2 பேருக்கும் பரிமள ரங்கநாதனுக்கும் திருமங்கை ஆழ்வாருக்கும் உள்ள அந்த இது விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அதுல சொல்லப்படுகிறது, அந்த பாத்திரத்துல சொல்லப்படுகிறது. அதனால ஸோ இந்த சின்ன அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணின்ற ஒரே நோக்கத்தில் அம்மா எனக்கு பர்மிஷன் கொடுத்ததுக்கு தலையெல்லாம் கைமா ஜெலியன், தேங்க்யூ ஸோ மச். அருமை சீனம், வெரி நைஸ், எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். இந்தளூர் அந்தணன் ஸ்ரீனிவாசன் நம்ம வச்சிருக்க பேரே அதுதான். அவரை நம்ம ரெஃபர் பண்ணுறதே அப்படி தான், இந்தளூர் அந்தணன் தான் சொல்கிறது. அந்த கோயிலில் திருமங்கை ஆழ்வாருக்கு கடாட்சம் பண்ணாரோ இல்லையோ, சீனுக்கும் கலாவுக்கும் அவர் எப்போவுமே விசேஷ கடாட்சம். அங்கேருந்து திருப்பரையட்டம் வரும், மாலை வரும், பொங்கல் வரும், என்னென்னவோ அப்படி செல்ல பிள்ளை. திரைந்தலூர் பெருமானுக்கு பரிமள ரங்கனுக்கு இவங்க செல்ல பிள்ளை, செல்ல பொண்ணு கலாவும் சீனுவும். ரொம்ப நிறைய கைங்கரியம் பண்ணுறாங்க அங்கே. ஏகாதசி டைமில், ஸ்ரீராமநவமி டைமில் எல்லாருமே கேட்டு கேட்டு வாங்கிப்பான். அந்த கைங்கரி கொடு, இது கொடுன்னு கேட்டு கேட்டு வாங்கிப்பான். ஸோ அந்த விதத்தில் அவங்க அதனால தான் அந்த ஊரை விட்டே வரமாட்டேங்கிறாங்க. நான் சொல்லிகிட்டே இருக்குது ஸ்ரீரங்கம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பரிமள ரங்கனை விட்டுட்டு வரமாட்டேன் முடியாது. அவன் ரொம்ப, அதுவும் ரொம்ப ஓவர் அழகு வேற பரிமள ரங்கனப்பா.